எவ்வளவு வேணுமோ குடிங்க, என்ன வேணுமோ சாப்பிடுங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். பில்லு கூடவா? அதை தாண்டா சொல்றேன். ஆப்பிளா குடிங்க. டேய் லூசு, ஆப்பிள் இல்லடா அது ஹாப்பி. அதான் அதேதான். இப்படி கவனிக்கிற என்னடா விஷயம்? அத மட்டும் கேட்காத, கண்டினியூ. டேய் நான்டா குண்டு சீன பேசுறேன். காலையில என் ஒருத்தனை அவ்வளவு பேர் சேர்ந்து அடிக்கிறீங்களா? தில்ல இருந்தா இப்ப வாங்கடா. டேய் 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 டேய், நான் சொல்றதை தாண்டா செய்வேன், செய்யறதை தாண்டா சொல்லுவேன். நட்புக்காக உயிரை கொடுப்பேன். நாங்க ஒண்ணு சேர்ந்தா பீரை குடிப்போம். போதை ஏறினா ஒவ்வொருத்தனையும் தூக்கி போட்டு மிதிப்பண்டா. தில்ல இருந்தா நேர்ல வாடா. என்னடா இவ்வளவு ஆவேசமா பேசுற? சொல்றேன்டா. இன்னைக்கு காலையில நம்ம கிளாஸ்மேட் கீதாவுக்கு லவ் லெட்டர் கொடுக்கலான்னு போனேன். அங்க போனதுக்கு அப்புறம் தான் எக்ஸ்கியூஸ் மீ ரைடிங். அது ரைடிங் இல்லடா, ரீடிங். ஓ இப்ப மாத்திட்டாங்களா? ஏய் கீதா, நான் உன்னை பார்த்த அந்த முதல் நிமிஷம் காணாம போச்சு என் இதயம். அப்பவே பச்சை குத்தணும்னு நினைச்சேன் உன் பேரை கீதா. என்ன நம்ப கீதா, நான் இப்பவே பச்சை குத்திக்கிறேன் உன் பேரை. என் லவ் மட்டும் நீ ஏத்துக்கிட்டீன்னா நம்ம இன்னைக்கே போலாம் டேட்டிங். எவ்வளவு தைரியம் இருந்தா எனக்கு நீ லெட்டர் எழுதுவ? நீ இப்படி சொல்லுவேன்னு எனக்கு தெரியும். அதுக்குதான் அந்த பேப்பர் அப்படியே சித்ரா கிட்ட கொடு. அங்க இந்த ஹாய் சித்ரா, நான் இங்க அங்க எங்க போனாலும் உன் நினைப்புதான். பாருக்கு போனாலும் உன் நினைப்புதான். பாத்ரூம் போனாலும் உன் நினைப்புதான். காந்த கண்ணழகியும் நீதான், பச்சரிசி பல்லழகியும் நீதான். உன்னை இவ்வளோ ரசிச்சு ரசிச்சு லவ் பண்ற என்ன நீ லவ் பண்ணா நான் உன்னை தேவதை மாதிரி வச்சு காப்பாத்துவேன்னு நான் பிராமிஸ் பண்ணிக்கிறேன். ஐ லவ் யூ சித்ரா. நேரடியாவே சொல்லி இருந்திருக்கலாமே, எதுக்கு இந்த லெட்டர்ல? லெட்டரா கொடுத்தா உன் மனசுல நிப்பன்ல. செருப்பு பிஞ்சிரு ராஸ்கா. நீ இப்படி பேசுவன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அதுக்குதான் இந்த லெட்டர் அப்படியே இங்கிலீஷ்ல எழுதி என் பேரை சொல்லி உன் பக்கத்து வீட்டு பத்மா கிட்ட கொடு. ஏன்னா எனக்கு இங்கிலீஷ் எழுத வராது. ஒரே லெட்டர் இன்னும் எத்தனை பேருக்குடா கொடுப்ப? ஆமா, நீங்க ரெண்டு பேரும் ஏத்துக்கலன்றப்போ நான் ஃப்ரெஷ்ஷா யாரையாவது தேடணும் இல்லையா? ஆமா ஆமா, ஃப்ரெஷ் தான். யார் இவனுங்க? உங்க ரெண்டு பேருக்கும் பாடி கார்ட்ஸா? ஆமா, வித்தவுட் சாலரி. எங்க அண்ணனுங்க. ஹாய் ஹாய் பாபா. அதுக்குதான் இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் பார்ட்டி கொடுத்திருக்கிறேன். அவங்க வந்தா நம்ம அடிக்கணுமா? இல்லன்னா அவனுக்கு நம்மள அடிப்பானுங்க. நட்புன்னா வெறும் தண்ணி அடிக்கிறது மட்டும் இல்ல, இந்த மாதிரி பிரச்சனையும் சமாளிக்கணும். இவன் பார்ட்டி கொடுக்கும் போதே தெரியும் ஏதோ விவகாரம் இருக்குன்னு. ஏய், இங்க யாரா சின்னமணி? என்னடா இவ்வளவு பேர் வந்திருக்காங்க? ஏய் இருடா கொஞ்ச நேரம். ஏய் ஏன்டா அவ்வளவு பேர் வந்திருக்கீங்க? நீ டென்ஷன் ஆகாத மச்சி, நான் இருக்கேன்ல. ஏய் நான் வாங்கி கொடுத்த சரக்கு வேலை செய்துடா. ஏன்டா தங்கச்சிக்கு லெட்டர் கொடுத்தா பேசாம விட்டுருவீங்களாடா? ஆள் சிக்கிருக்கால போட்டு விழுங்க. ஓகே போங்க. ஏண்டா லவ் லெட்டரா எழுதுற? நான் எழுதுறேன் உடம்பு மேல லவ் லெட்டர் எழுதுறீங்க இல்லாம போன் பண்ணி கலாய்க்கிறீங்களா? போதுண்டா. இவனுங்களுக்கு வாங்கி கொடுத்த சரக்கு இது எனக்கு தேவைதான். அப்பா நான் போயிட்டு வரேன். பொறுக்கி பசங்க எல்லாம் இருப்பாங்க. பத்திரம் ராஜா வேணும். அப்பா அவர்களே. என்ன ராஜா இது ஹேர் ஸ்டைல்? அம்மா இப்படிதான் வார சொன்னாங்க. அப்பா அவர்களே. அம்மாக்கு புத்தி இல்லன்னு சொல்லிட்டு அப்பா சொன்னாருன்னு சொல்லு. அப்பா அவர்களே. வேணும் மறந்துட்டியா? வேணும் என்ன அப்பா அவர்களே? அப்பா ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. God bless you my son. ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட ஃப்ரெண்ட்லியா மூவ் பண்ணணும். அவங்க நம்மள பார்த்து பயப்படக்கூடாது. ஆசீர்வாதம் பண்ணுங்க சார். எழுதுப்பா. என்னப்பா? என்ன பொறுத்த வரைக்கும் மேல இருக்கிற கடவுள் நீங்க தான் சார். சரி ஓகே ஓகே. டேய் அங்க பாருங்கடா, நம்ம பிரின்சிபலுக்கு கூட கும்பிட்டு போட்டு கவுத்துருவோம் போல. நான் கிளாஸுக்கு போறேன் சார். கண்ணா வேணும். ஆர் யூ காலிங் மீ சார்? ஐயா தமிழ் தெரியாதா? கூப்பிட்டீங்களா சார்? இங்க வாடா மச்சி. ஆமா, இந்த காலேஜ்ல நீ தான் பெரிய பிரில்லியன்ட் கேள்விப்பட்டேன். அத நான் சொல்ல சார், இந்த காலேஜே சொல்லுது. சரிடா அதை விடு. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் உங்ககிட்ட. நீ கரெக்டா பதில் சொன்னா இவன் பணம் கொடுப்பான், இவன் கரெக்டா பதில் சொன்னா நீ பணம் கொடுப்பியா? இஸ் வெரி புவர் ஸ்டூடண்ட் யூ நோ. கேட்க சொல்லுங்க. 3 சான்ஸ் கொடுப்பேன். நீ சரியா பதில் சொல்லனா செவுட்லயே அடிப்பேன். ஓகே கேட்க சொல்லுங்க. சரி கேளுடா. இந்தியாவுல இருந்து ஃபாரினுக்கு போன முதல் பெண்மணி யாரு? இந்திரா காந்தி. நல்லா யோசிச்சு சொல்றா. சோனியா காந்தி. சொல்றியே.
சரி நீங்களே சொல்லுங்க. உனக்கு இன்னொரு சான்ஸ் இருக்கு மச்சி. சான்ஸ் இருக்கு, ஆனா அடி வாங்க தெம்பு இல்லையா? சரி நீயே சொல்டா. முத இந்தியால இருந்து ஃபாரினுக்கு போனது யார் தெரியுமா? சீதா. ஐயோ, அதான்டா ராமர் ஒய்ஃப். ராவண தூக்கிட்டு ஸ்லோனுக்கு போகல, காசக்குறா உட்காந்தே சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்தா பணம் கூட போய் ராமாயண சீரியல் பாரு. என்ன கண்ணா வேணும் இருந்தாலும் இந்த காலேஜ்ல நீ தான் பெரிய பிரில்லியன்ட். போயிட்டு வா கண்ணா. அமுதா குட் மார்னிங். நான் புக்க பார்த்தாலும் சரி, கிளாஸ் ரூம்ல இருந்தாலும் சரி, உன்னோட ஞாபகம் தான். சாப்பிட முடியல, தூங்க முடியல. ஜஸ்ட் ஷட் அப். உன் மூஞ்சிலே முழுக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். அது உனக்கு புரியலையா? ஐயா, ₹1 தர்மம் பண்ணுங்கய்யா. கொஞ்சம் வெயிட் பண்றீங்களா ப்ளீஸ்? உன்னால என் படிப்பு, எதிர்காலம் எல்லாத்தையும் இழந்துட்டேன். எல்லாம் உனக்காதான் தெரியுமா? ஐ லவ் யூ அமுதா. Listen, I don't love you. Do you get it? அது இல்ல அமுதா. ஐயா, ₹1 போட்டீங்கன்னா தம் அடிச்சிட்டு போயிருவேன். கொஞ்சம் சைலண்டா இருக்கீங்களா ப்ளீஸ்? அமுதா தயவு செஞ்சு புரிஞ்சுக்க அமுதா. Listen, ப்ளீஸ் I அமுதா, don't ஏன் இப்படி love you. பண்ற? ப்ளீஸ் ₹1 கொடுங்கய்யா, தம் அடிக்கணும். ரொம்ப நேரமாச்சு. பேசுவியா? பேசுவியா? குறுக்க பேசாங்கறல்ல. சொன்னா கேட்க மாட்டே. பேசுவியா? பேசுவியா? நிக்காத. கேப்பியா? தர்ம கேப்பியா? அமுதா அமுதா உன்னால என் அமுதா போயிட்டாடா. இந்த புடி போய் தொலை. ஆடி பாடி வேலை செஞ்சா அலுப்பு இருக்காது. அடடே அலுப்பு இருக்காது. யாரா இந்த பாத்ரூம் காந்த குரல்? நான் தான். உனக்கு என்னடாச்சு? ஐயோ மாமா. சரி சரி விஷயம் என்னன்னு சொல்லு மச்சி. நான் ஒண்ணு பெருசா தப்பு பண்ணல மச்சான். காசு கொடுத்து சிகரெட் வாங்கி பாக்கெட்ல தானே வச்சிருந்தேன். அதை பார்த்துட்டு பிரின்சிபல் இந்த பாத்ரூம்ல கழுவு சொல்லிட்டான்டா. என் நிலைமையை பாத்தியாடா? என்னது? சிகரெட்ட பாக்கெட்ல வச்சிருந்ததுக்கு டாய்லெட்ட கழுவ சொல்லிட்டாரா? சார் 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 ஒரு நிமிஷம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். என்னப்பா எல்லாரும் கூட்டமா இருக்கீங்க? உங்களுக்காக தான் சார். இந்த இன்னைக்கு என் பர்த்டே இல்லையே. நாங்கெல்லாம் இன்னைக்கு இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறதுக்கே காரணம் நீங்க தான் சார். ஏதோ பிளான் பண்றீங்க போல இருக்கு. நீங்க பாராட்டினாவே ஆபத்துன்னு தான் அர்த்தம். இல்ல சார், எங்களை தப்பா நினைக்காதீங்க. உண்மையிலேயே காரணம் நீங்க தான் சார். இந்தாங்க சார். வீட்டுல செய்யற வேலைக்கு முன்னாடி இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? ஓவரா சோப் போடாத. இப்படியே உசு பேத்தி உடம்ப ரணகலமாக்கான்னு பாக்குறீங்களா? எனிவே தேங்க்யூ சார். நாங்க உங்க கூட சேர்ந்து ஒரு போட்டோ இல்ல எடுத்துக்கலாம். தம்பி, பொண்ணுங்க கூட போட்டோ எடுத்தாதான் தப்பு. ஏன் கூட எடுக்கிறதுல தப்புல எடுத்துங்க. ஓகே ஓகே. இதுல ஏதோ உள்குத்து இருக்கிற மாதிரி தெரியுது. சார் போட்டோ ரெடி சார். ஸ்மைல். சார் 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 அந்த பொக்கே கொடுங்க சார். தானே கொடுத்தீங்க? எங்களுக்கு வேணும் சார். வேணுமா? எதுக்கு? ஞாபகார்த்தமா நாங்க வச்சுக்கிறதுக்கு சார். காலேஜ்ல என்ன பத்தி ஏதாவது கேட்டியா? சொன்னேன் சார். ஹார்ட்ட டச் பண்ணிட்டியடா. டச் பண்ணிட்டியா? தேங்க்யூ சார். சீக்கிரம் உள்ள போங்க. டேய், இந்த பொக்கே இப்ப எதுக்குடா? இது பொக்கே இல்ல, சம்திங். செக்யூரிட்டி தாண்டி எப்படி உள்ள கொண்டு வந்து பாத்தியா? நம்ம படிக்கிறது பார்த்தா பிரின்சிபல் மறுபடியும் பாத்ரூம் கழுவி விடுறாரு. சத்தம் போடாதடா. அதுக்கும் ஒரு ஐடியா இருக்கு. என்ன மூலடா உனக்கு? டேய் ஏய் எடுங்கடா. எல்லாத்தையும் குடுறா. இந்தாங்க. இந்தாங்கடா பலூன்ஸ். இது எதுக்குடா? எடுத்துக்கடா. லெட் அஸ் ஸ்டார்ட். இந்த ஐடியா ரொம்ப நல்லா இருக்குடா. என்னப்பா என்ன இதெல்லாம்? படிக்கிற பசங்க பலூன் எல்லாம் வச்சு விளையாடிட்டு இருக்கீங்க? அது நைட்ரஜன் கேஸையும் ஹைட்ரஜன் கேஸையும் லேப்ல வச்சு செக் பண்றதுக்கு எடுத்துட்டு போறோம் சார். ஹைட்ரஜன் கேஸா இல்ல ஆட்டோமேட்டிக்கா வர்ற கேஸா? சிச்சி அந்த கேஸ் இல்ல சார். ஓகே சார். எப்பவுமே இத கொஞ்சம் கவனமா ஹேண்டில் பண்ணணும். Okay, sir. இத பாத்தியா? ரொம்ப ராசியான கை. சார் 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 ஒரே ஒரு போட்டோ சார். இப்ப எடுத்துங்க. ரெடி சார். சார் என்னையா? நானும் சார். சரி நெல்லு. இவனே ஒரு போட்டோ எடுத்துக்கப்பா. ஓகே சார், வர சொல்லுங்க. ஸ்மைல் ஸ்மைல். ஓகே, இப்ப பலூன் பறக்க விடலாமா? ஏ